டெல்டா சொந்தங்களே மன்னிக்கவும், ஒரு கால் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ டெல்டா சொந்தங்கள் யாராச்சும் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு உங்களுக்கு பெல் ஐக்கான் ஒன்று பக்கத்துலேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துவாரை தாண்டி கெண்டியம்பட்டி தாண்டி மலையூர் பக்கம் வந்து போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெல்டா ரீஜனில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும், அனைத்து பகுதிகளையும், அனைத்து கிராமங்களையும் நம்ம வந்து மோட்டோ விளாக்காக கேப்சர் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறோம். மோட்டோ விளாக்னா 5 பாஸில் தான் போகணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான். நம்ம ஊரையும் பற்றி சொல்லணும். ஸோ நம்ம ஊரோட அழகையும் எல்லாரும் பார்க்கணும். ஸோ கிராமத்து சாலை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத, கிராமத்து சாலையை காட்டின் வழியே காமிக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா சாலை காட்டுன்னு நம்ம சேனலை வந்து ஆரம்பித்து நம்ம இப்போ எல்லா ரீஜன்லேயும் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ரொம்ப சொந்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. நான் இப்போ மெயின் ரோட்டில் மட்டும்தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு அடுத்தபடியாக மெயின் ரோட்டை தாண்டி கிராமத்துக்குள்ளே இந்த பாருங்கள் இது மாதிரியான ரோடு சாலைகள்லையுமே நம்ம பயணம் செஞ்சு ஸோ அங்கேயும் என்ன இருக்குன்னு போட போகிறோம். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்லையும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊரும் எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றதையும் அந்த ஊர் மக்கள் வாயாலேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்தந்த ஊரையுமே நான் இப்படி இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் கூட தலைநாயர் பற்றி போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் கேட்க போகிறோம். ஸோ இன்னுமே இது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வித் பீப்புள் அப்படின்றனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி போடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா மலையூர் வந்து வந்துட்டோம். ஸோ மலையூர் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இங்கே மலையூரில் ஒரு அரசு மருத்துவமனை ஒன்று இருக்குது. ஸோ மலையூரில் ஒரு காவல் நிலையமும் ஒன்று இருக்குது. ஸோ மலையூரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டவுன் தான். ஸோ இங்கே நிறைய நீங்களே பார்த்தாவே தெரியும். ஸோ இது ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கடைத்தெரு தான். அது மாதிரி நம்ம எல்லா வீடியோஸையும் ஒவ்வொரு ஊர்லேயுமே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அந்த ஊர் மக்கள் வாயாலே நம்ம சொல்லி தெரிஞ்சுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேர்தல் வந்து வர இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊர் மக்களும் யாருக்கு அவங்களோட ஆதரவு இருக்குதுன்னு கேட்கலாமா வேண்டாமான்றதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இதை நம்ம போட்டால் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர் மக்களும் எந்த பொலிட்டிஷியனை அரசியல்வாதிகளை நம்புகிறாங்க, ஸோ எதனால் நம்புகிறாங்க அப்படின்றத கேட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்றத என்னோடய சொந்தங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஸோ என்ன பண்ணலான்றது எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ அரசியல் ரிலேட்டடாக போடுவோம். ஸோ நான் வந்து நடுநிலைவாதி தான். நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தவன் கிடையாது. அதை தெளிவாக நான் இங்கே குறிப்பிட்டுக்க கடமைப்பட்டிருக்கேன். நான் நடுநிலையாக தான் அதை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மக்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் பண்ண சொன்னீங்க அப்படின்னா நான் பண்ணுறேன், வேண்டாம்னா விட்டுருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக் மலையூரில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். இது பட்டுக்கோட்டை டு புதுக்கோட்டை போகிற ரோடு. ஸோ பாப்பாத்தியம்மன் டிரான்ஸ்போர்ட் தான் இப்போ நம்ம பார்த்தோம் போயிட்டுருக்கு. புதுக்கோட்டையிலேருந்து போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இச்சடி வர வழியாக தாங்க போவோம். நான் பார்த்துருக்கேன், இந்த ரோட்டில் போகும்போது நிறைய பார்த்துருக்கேன். ஸோ டெல்டா சொந்தங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வர இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட 3வது ஓடிஐ சீரீஸ் இருக்குது. நம்ம கிங் கோலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயுமே ஒரு செஞ்சுரி போட்டிருக்காங்க, 2 மேட்ச்லேயுமே செஞ்சுரி. ஸோ பார்க்கவே அருமையாக இருந்தது. விராட் கோலி பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற
அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரே ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாரு அப்படின்றனால அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த திறமையுமே இந்த ஓடிஐகள் தான் காமிக்கிறாரு. இந்த சீரீஸில் இந்த ஓடிஐ ஃபார்மேட்டில் காமிக்கிறது. அவர் என்ன கொஞ்ச நாள் டீமில் வச்சுருந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கிரிக்கெட் பொறுத்தளவில். ஸோ ஏன்னா என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, அவர் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அந்த சச்சினோட 100 செஞ்சுரிஸ்ன்றதை அவர் பிரேக் பண்ணிடுவார். அவர் 3 ஃபார்மேட்லேயும் விளையாடி இருந்தார். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் விளையாடி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் பண்ணுவார். ஸோ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேர் வந்து ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணி அவரை வந்து டீம் போட்டு நீக்கியிருக்காங்கன்றது எனக்கு தெளிவாக எனக்கு தெரியுது. ஸோ அதுதான் என்னோட கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலியோட அந்த எல்லா ஃபார்மேட்லேயும் தூக்கிட்டாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதேமாரி ரோஹித் சர்மாவும் நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ லாஸ்ட்டு ஒரு சீரீஸில் கூட செம ஃபிட் ஆகிட்டு வந்திருந்தார். அவருக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்காது. பட்டு இதை வந்து இப்போ லாஸ்ட் டைமும் நல்லா டெவலப் பண்ணியிருந்தார். பட் அவரையுமே சாக் பண்ணிட்டாங்க. நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. ஆனால் எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு சூப்பராக விளாட்னாரு, செஞ்சுரி போட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டாங்க. செஞ்சுரி போட்டதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச்சு கூட ருத்ராஜ் கைகோட் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். அந்த ஒரு 1 டே மேட்ச்சில் செஞ்சுரி போட்டிருந்தார் செகண்ட் ஓடிஐயில். ஸோ கண்டிப்பாக அவரையுமே நெக்ஸ்ட்டு மேட்ச்சு ஆடுவாரா ஆட மாட்டாருன்னு தெரியாது. நெக்ஸ்ட் மேட்ச்சு மீன்ஸ் நெக்ஸ்ட் சீரீஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீரீஸ் ஆடுவாரா மாட்டாரான்றது தெரியாது. ஏன்னா இந்தியன் டீம் பொறுத்தவரை எவன் ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறானோ அவனை தூக்கி விட்றாங்க. சஞ்சு சாம்சன் அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. சஞ்சு சாம்சன்லாம் எவ்வளோ பெரிய டேலண்டட் பிளேயரு. ஸோ அவருக்கு ரொம்பவே கம்மி தான் வாய்ப்புகள் இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கு. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சாமிஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் இந்த ஏரியா பொறுத்தவரை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவார் இவர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆவி பூந்துருச்சு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து அவர் சரி பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. ரொம்ப பேர் வராங்க. ஸோ என்ன நடக்குது உள்றா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, நம்ம போனதில்லை. ஒரு நாள் இதுக்காக முற்பட்டு நம்ம வந்து கண்டிப்பாக உள்ளே போயிட்டு இதில் உள்ள என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் இதுக்கான வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சம்பட்டி விடுதி 4 ரோடு வந்து வந்திருக்கோம். நம்ம கிளம்புனது கரம்பக்குடி டு புதுப்பட்டி துவாறு மலையூரை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சம்பட்டி விடுதி 4 ரோடு வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை 20 கிலோமீட்ரு. இந்த பக்கம் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா ஆலங்குடி போகலாம், ரைட் எடுத்தோம் அப்படின்னா வெள்ளாளவிடுதின்ற ஏரியா பக்கம் போகலாம். வெள்ளாளவிடுதி போயிட்டு நமக்கு அப்படியே கந்தரவக்கோட்டை கூட போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கந்தரவக்கோட்டை ரோட்டில் தான் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். புதுக்கோட்டை டு கந்தரவக்கோட்டை ரோட்டில் போயிட்டு இந்த ரோடு வந்து ஏறும். என்னங்க ஒரே டிராஃபிக்காக இருக்குது. பஸ்ஸு லாரின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டுருக்கு. ஏதோ பஸ்ஸு நிற்கிது, என்னாச்சு? பஞ்சருங்க. கவர்மெண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு பஞ்சராகி நிற்கிது. அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் மாதிரி ஆகுது. இந்த பக்கம்லாம் நல்லா குளிருங்க. ரோடெல்லாம் பாருங்கள், 2 பக்கமும் மரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே குளிராகவே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இன்றைக்கும் மழை பெய்கிற மாதிரி தான் தோணுது. மழை வந்துடுதா என்னன்னு தெரில. நம்ம போகிறதுக்குள்ள வீடியோ முடிக்கிறதுக்குள்ள மழை வந்தது தான் என்னன்னு தெரில. ஃப்ரெண்டில் வண்டி வருது, நம்ம பார்த்து கொஞ்சம் மெதுவாக போவோம். ஸோ எப்பயும் சொல்கிறதான் மக்களே, டெல்டாஸ் இருந்தாங்களே, எப்பவுமே 2 வீலர் நம்ம ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு நம்ம வண்டியை ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் வந்து சைடில் கை காமிச்சிருப்பார் போக சொல்லி. இதுமாரி ராலி போகிறப்ப நம்ம சைடு எடுத்து போகிறதுன்றது நம்மளுக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ டிரைவர்னா ரொம்பவே நல்லது பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்களில். ஸோ அவங்களோட உதவி பார்த்திங்கன்னா இது நம்ம ரொம்ப பேருக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்குது. ஏன்னா இப்போ அவர் வந்து
முன்னாடி எந்த வண்டியும் வரல அப்படின்றத அவர் கிளியராக பார்த்துட்டு நம்மளை வந்து முன்னாடி போக சொல்லி கை போடுறாரு. ரொம்ப டிரைவர்ஸ் அண்ணன் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம்னா, ரொம்ப நன்றினா. நம்ம சாலைக்காற்று யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விபத்துகள் வந்து தவிர்க்கப்படுது. ஏன்னா நம்ம திடீர்னு ஏறுவோம், ஆப்போசிட்டில் வண்டி வரலாம், இல்லை இவரே வந்து டிரைவர் அண்ணனே லாரிக்கார அண்ணனே பார்த்திங்கன்னா முன்னாடி வண்டி எதுவும் போயிருந்துச்சுன்னா இவரே கூட ரைட்டு ஏறிட்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் போகணும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ நம்மளுக்கு ஹெல்மெட் போட்டு போகிறப்ப பாதிப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இன்னொரு வேகத்தில் இருக்குங்க. டெல்டா சொந்தங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஊருக்கும் நான் வர்றேன். இன்னொரு கால் வந்துடுச்சு மக்களே, ஒரு நிமிஷம் என்னன்னு பார்த்துருவோம். What?